நடக்கிற செடியை பார்த்துருக்கீங்களா? இந்த புல்லை பாருங்க, நல்லா காஞ்சு போய் வறட்சியில் இப்போ காஞ்சிருக்கு. ஒரு மலை மேலே இது முளைச்சிருக்கு. இதில் இந்த மாதிரி விதைகள் இருக்கும். இந்த விதைகள் எப்போ மழை பெஞ்சு அந்த தண்ணி இது மேலே போடுதோ அப்போ நடக்க ஆரம்பிச்சிடும். நடந்து வேற இடத்துக்கு போக ஆரம்பிச்சிடும். இப்போ காட்டுறோம் பாருங்க. இது மழை பெஞ்சு இது மேலே தண்ணி போடும்போது அந்த தண்ணி பட்டோனே ஏற்கனவே இந்த விதைகள் முறுக்கிக்கிட்டு இருக்கும். ஒரு மாதிரி நீட்டாக இருக்கும். பார்க்கறதுக்கு ஒரு தலைப்புரட்டை வடிவத்தில் இருக்கும். அது மேலே தண்ணி போட்டோன்னே இந்த முறுக்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே கலைஞ்சி அப்படியே டேர்ன் பண்ணி தரையை உந்தி தள்ளி வேற ஒரு இடத்துக்கு போகும். இது பாறையை தான் முளைக்குதுன்றதுனால பாறையில் பக்கத்தில் வேற எங்க சின்ன கேப் இருக்கோ அங்கே போய் இதோட தலைப்பகுதி சொருகிக்கும். சொருகினதுக்கப்புறம் அதெல்லாம் நகர முடியாது, அப்படியே நின்றுடும். அங்கேருந்து அதுக்கப்புறம் பொறுமையாக இன்னொரு தாவரம் முளைச்சி வர ஆரம்பிக்கும். இது நம்ம ஊரில் இருக்க ஒரு இதுலயே அவினாஷ் டெர்பிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வகை புல் இருக்கு. அது வந்து ஓட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஓட்ஸ் வகையை சார்ந்த புல். அதுல 2 கால் இருக்கும். நமக்கு இருக்கிற மாதிரி 2 கால் மாதிரியான அமைப்பு இருக்கும். அந்த 2மே ட்விஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை பயன்படுத்தி வேற இடத்துக்கு போய் அங்க முளைச்சு போகும். இதை வாக்கிங் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஏற்கனவே இந்த மாதிரி மழை காலத்துல போயிட்டு பாறைக்கு இடுக்கிற சொருகுனது இங்க நிறைய இருக்கு பாருங்க. நான் இப்ப ஊத போறேன். ஊதுனாலும் இது பறக்காது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அதோட தலைப்பகுதி உள்ள சொருகி இருக்கும். எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொருகி இருக்கு பாத்தீங்களா? இப்ப நான் லைட்டா ஒன்னத்தை மட்டும் புடுங்கி காட்டுறேன். எந்த அளவுக்கு உள்ள கிரிப்பா பிடிச்சிருக்குன்னு பாருங்க. பாத்தீங்களா? இதோட முனை பகுதியில உள்ளுக்குள்ள இருந்து இப்படி ஊசி மாதிரி வந்திருக்கும். ஓட்ஸ் மாதிரியே விதை இங்க இருக்கு பாருங்க. இது அதை இறுக்கி பிடிச்சிக்கும். அதனால இதை பின்னோக்கி பிடிச்சி புல் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்.